guys. இப்போ இது வந்து ஜஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் அபவுட் த லாஸ்ட் எஸ்டர்டே டாபிக். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து வர்ச்சுவலைசேஷன்னா என்னன்றது டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரைவேட் க்ளவுட்னா என்னன்றது பப்ளிக் சொன்னோம். ஸோ பப்ளிக் க்ளவுடு வந்து நீங்கள் ப்ரொவைடர் சொன்னீங்க. பப்ளிக் க்ளவுடு எது மூலியமாக ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்றது யாருமே நீங்கள் சொல்லலை. மெயின் பாயிண்ட் நீங்கள் சொல்லலை. யாருக்காச்சும் தெரிஞ்சால் அகெயின் திங்க் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். anyone ஓகே. ஸோ பப்ளிக் க்ளவுட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்ணுவோன்றதை சொல்லியிருக்கேனா? கரெக்டுங்களா? நான் டிராவல்ல இருக்கேன். முகமது ரஃபீக் வந்து மெசேஜ் பண்றாரு. அவர் ஆன்சர்லாம் கரெக்டா பண்றாரு, மெசேஜ் பண்றாரு. ஓகே, ஃபைன். டிராவல்ல இருக்கேன், அதான் நான் மெசேஜ் பண்றேன். ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம் ரஃபீக். தேங்க்யூ. ஸோ ஃபைன், மூவிங் பேக் டு த கொஷின். பப்ளிக் க்ளவுட் வந்து இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்ணுவோன்றத மெயின் பாயிண்ட். நீங்கள் வந்து எப்போயுமே வந்து பப்ளிக் க்ளவுட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்நெட்டு. ஸோ ப்ரைவேட் க்ளவுடு வந்து ஏன் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னதுன்னா, நம்ம என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி போட்டுக்கலாம் ப்ரைவேட் க்ளவுடில். இன்னொன்று டிஃப்ரென்ஸ் என்ன, மெயின் டிஃப்ரென்ஸ், ஐ மீன் காஸ்ட் வைஸ். நீங்கள் காஸ்ட்டு சொன்னதுனால நான் இப்போ வந்து காஸ்ட் வைஸ் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரைவேட் க்ளவுடு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 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 வீடு வந்து வாங்குறீங்க, அதுக்கு வந்து புதுசாக எலக்ட்ரிசிட்டி வந்து பில் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரைவேட் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா சென்டர். வாய்ஸ் கிளியரா இல்லையா? ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. அர்ச்சனா ஒன்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. இப்போ பிரேக் ஆகி கேக்குது. ஏன் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு தெரியல. இப்போ கிளியரா இருக்கா? ஹலோ, கிளியரா இருக்குது, பட் சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி பிரேக் ஆகுது. யா கண்டினியூ. ஓகே. ஸோ அகெயின் ஐம் கம்மிங் டு த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் க்ளவுட் இந்த காஸ்ட் வைஸ். ப்ரைவேட் க்ளவுட் என்ன அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி சொல்லுவோம். ஏன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, ஒரு நம்ம டேட்டா சென்டர் செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு டேட்டா சென்டர் செட் பண்ணுறது ஈஸி இல்லை. இப்போ வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ளஸ் வந்து அதுக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, வாட்டர் சப்ளை கவர்மெண்ட் கிட்டேருந்து, அதெல்லாம் எவ்வளோ வேலைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு டேட்டா சென்டர் செட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டு முதல்ல நம்ம வந்து அமௌண்ட்டு போடணும். லைக் அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பப்ளிக் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் இது ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி சொல்லுவோம். ஏன் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஓகே, ஏன் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பப்ளிக் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து சர்வர் வேணும், ஒரு ஒரு 2 விஎம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், என் ப்ரொவைடர்கிட்ட எந்த ஒரு ப்ரொவைடர், அஜூராக இருக்கட்டும், ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு விஎம் வேணும் அப்படின்றத வாங்கிக்கிறேன். ஓகேவா? அது நான் வந்து 1 hour கூட யூஸ் பண்ணலாம், இல்லை 1 month கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து 2 month 3 month, இல்லை ஒரு 6 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம். என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னுடைய பர்பஸ் நான் எதுக்காக அந்த விஎம்ஐ வாங்கணும்னோ அவங்க அந்த ப்ரொவைடர் கிட்ட இருந்து அந்த பர்பஸ் முடிஞ்சிடுச்சுன்னா நான் வாய்ஸ் இன்னும் பிரேக் ஆகுது. இன்னும் பிரேக் ஆகுதா? ஓகே. அர்ச்சனா வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. கொஞ்சம் வைஃபை இஷ்யூவா? ஒரு நிமிஷம். என் ஒய்ஃபை வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது, பட் ஏன் அப்படி காமிக்குதுன்னு தெரியல. கொஞ்சம் பிரேக் ஆகி ஓகே. ஓகே, ஜஸ்ட் எனக்கு சொல்லுங்கள், பட் நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு எங்கே ப்ராப்ளம் தெரியல, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நம்ம விஎம் வந்து ப்ரொவைடர் கிட்டேருந்து வாங்குகிறோம், அஜூர் கிட்டேயோ இல்லை ஏடபிள்யூஎஸ் கிட்டேயோ. நம்ம பர்பஸ் முடிஞ்ச உடனே, எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு விஎம் வேணும், எனக்கு ஒரு 3 மாதம் தான் வேணும் அப்படின்னா அந்த டெஸ்டிங் என்ன பண்ணுறனோ, நான் எனக்கு தேவையானதை பர்பஸ் அந்த நீட்ஃபுல் அந்த பண்ணிக்கிட்டு
அதுக்கப்புறம் அந்த விஎம் வந்து எனக்கு வேண்டான்றதை நான் வந்து அவங்கக்கிட்ட unsubscribe பண்ணிக்கலாம், எனக்கு வேண்டான்றதை. ஸோ இதுதான் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். தேவைக்கேற்ற மாதிரி நம்ம பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம விஎம்மை அந்த பப்ளிக் க்ளவுட் ப்ரொவைடர் கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணுறது பேர் தான் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் க்ளவுட் பப்ளிக் க்ளவுட் அப்படின்னு சொல்லும் போது ப்ரைவேட் க்ளவுடில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். முன்னாடியே ஒரு டேட்டா சென்டர் வந்து ஒரு சர்வர்லாம் வாங்குறதுக்கு எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு பப்ளிக் க்ளவுடில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுதான் நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி ப்ரொவைடர் கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை முடிச்சுக்கிறது தான். ஸோ இது கிளியராக பப்ளிக் ப்ரைவேட் க்ளவுட் காஸ்ட் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு? ஓகே மேம். கிரேட். ஸோ யா, வேறு ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா பப்ளிக் க்ளவுடை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னு யாராச்சும்? ஓகே. ஸோ வாட் இஸ் ஃபிசிக்கல் சர்வர்? நேற்று சர்வரை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நேற்று சர்வரை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தோம். லைக் எப்படி சர்வர்லாம் ஒர்க் ஆகுது, லைக் அதோடைய எப்படி நிறைய ஆப் அப்ளிகேஷன் வெப்சைட் வந்து இன்வால்வ் ஆகுது சர்வரில் அப்படின்றத சொன்னோம். வாட் இஸ் ஃபிசிக்கல் சர்வர்? யாராச்சும் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். ஃபிசிக்கல் சர்வருக்கும் வர்ச்சுவல் சர்வருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் யாராச்சும். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் சொல்லுங்கள், அது ப்ராப்ளம் இல்லை, நான் கரெக்ட் பண்ணுறேன். பிசிக்கல் சர்வர் இஸ் நத்திங் பட் ஆன் பிரிமிஸ் சர்வர் மேம். நம்ம கம்பெனில நம்மளுக்கு தேவையான சர்வரை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸா இருக்கலாம், இல்ல வந்து விண்டோஸ் சர்வரா இருக்கலாம். நம்ம சர்வர் நம்ம பேஸ்ட் ஆன் நம்மளுக்கு டிபெண்டிங் அப்பான் என்ன பர்பஸ்க்கு தேவைப்படுதோ நம்ம ஆன் பிரிமிஸ்ல வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம். இல்ல இப்ப பிசிக்கல் சர்வர்னா we can able to see the physical hardware like CPU, RAM, storage like that. Virtual server na software based emulation of a physical server. Same what physical server பண்ணதோ எக்ஸாக்ட்டா அதுவும் virtual serverம் பண்ணும், but in a way of a tool by using VMware. Very good, very good, good example, good clarification. Yes, physical server வந்து ஒரு ஆன் ப்ரிமைசஸ்ல ஒரு பிசிக்கலா ஒரு சர்வரை நம்ம வச்சிருக்கிறது. ஸோ we can see everything, CPU, மெமரி எல்லாமே. அண்ட் எஸ், வர்ச்சுவல் சர்வரில் வந்து லைக் ஒரு ஹைப்பர்வைசர் மூலியமாக நிறைய சர்வரை க்ரியேட் பண்ணுறது. பட் ஆஸ் யூஷுவல் ஃபிசிக்கல் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் வர்ச்சுவல் சர்வர் ஒர்க் ஆகும். பட் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் ஃபிசிக்கல் சர்வர் வர்ச்சுவல் சர்வரில் காஸ்ட் டிஃப்ரென்ஸ், காஸ்ட் வைஸ் ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நேற்று நடத்தின கிளாஸில்? ஆமாம், ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு 10 சர்வர் வேணும்னா ஃபிசிக்கல் சர்வர் வாங்கணும்னா 10க்குமே நான் தனியாக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக சர்வர் வாங்கணும், அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பவர் கேபிள், பவர் எலக்ட்ரிசிட்டி பில் பண்ணணும், கூலிங் எவ்ரிதிங் நம்ம வந்து பே பண்ணோம். பட் விர்ச்சுவல் சர்வர்ன்றது போது ஒரு ஹோஸ்ட்லேயே அதை வந்து மல்டிபிள் சர்வரை கிரியேட் பண்ணும்போது நம்ம காஸ்ட் வைஸும் ரெடியூஸ் பண்ணலாம், எஃபிஷியண்டாகவும் அந்த ஹார்ட்வேர் ரிசோர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். எஸ், வெரி குட். பர்டிகுலர் ஃபிசிக்கல் சர்வர்னா அந்த இருக்கிறத மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். பட் விர்ச்சுவல் சர்வர்னா அந்த ஹோஸ்ட்ல இருக்க ஹார்ட்வேரை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம். வெரி குட். ஸோ வெரி குட் குரு. இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாரும். யா ரஃபிக், யா உங்கள் ஆன்சர் நான் பார்த்தேன், தேங்க்யூ ஃபார் தேட். இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் சர்வர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, அதுக்கான வாரண்ட்டி நம்ம வந்து ஒரு வெண்டார் கூட, வெண்டார்னா என்ன அப்படின்னா டெல், அதெல்லாம் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வரும். அவங்க கூட அந்த வாரண்ட்டி எக்ஸ்பைரேஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ வர்ச்சுவல் சர்வரில் ஓஎஸ்க்கு எப்படி நம்ம வந்து கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணுறோம், நீங்கள் நார்மலாக உங்கள் லேப்டாப்பில் கீ ஆக்டிவேஷன் இருக்கு இல்லையா ஓஎஸ்க்கு, அது மட்டும்